ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷில் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை யார் எழுதினவர்னு பார்த்தீங்கன்னா, லயம் ஓ ஃப்ளாஹர்ட்டி அப்படின்றது தான் எழுதியிருக்காரு. ஃபஸ்ட் நம்ம ஆத்தர் பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். லயம் ஓ ஃப்ளாஹர்ட்டின்றவர் 1896 1984 வரையும் வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட் கூட, அப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். ஐரிஷ் லிட்ரரியில் வந்து மறுமலர்ச்சிக்காக நிறைய உழைத்திருக்காரு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அயர்லாண்டோட ஃபவுண்டிங் மெம்பராகவும் வந்திருக்காரு. எ நேட்டிவ் ஐரிஷ் ஸ்பீக்கர் ஃப்ரம் கேல் டாச் அப்படின்ற ஒரு பிளேஸ்லேருந்து வந்திருப்பார். ஓ ஃப்ளாஹர்ட்டி ரோட் ஆல்மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் இங்கிலீஷ் எக்ஸப்ட் ஃபார் அ ஸ்மால் நம்பர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் இன் ஐரிஷ் லாங்குவேஜ். மோஸ்ட்டாக இவர் வந்து இங்கிலீஷில் எழுதியிருப்பார். ஸ்மால் நம்பர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் ஐரிஷ் லாங்குவேஜில் எழுதியிருப்பார். ஹி ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம் இன் ட்ராவலிங் அண்ட் லிவ்ட் கம்ஃபர்டபிளி அண்ட் குவைட்லி அவுட் சைட் த ஸ்பாட்லைட். மோஸ்ட்டாக இவரோட லைஃப் வந்து ட்ராவலிங்லேயே ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் வந்து வாழ்ந்திருப்பார். இப்போ கிளாசரி பார்க்கலாம். லெட்ஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மவுண்டெயினில் இருக்க ஒரு ஷெல்ஃப் மாதிரி டாப்பில் ஜஸ்ட் ஒரு அவுட்வேர்ட்ஸ் மாதிரி ஒரு வெளியில் ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும். ஷிர்லி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசிங் அ ஹை பிச்ட் அண்ட் பியர்சிங் வாய்ஸஸ் சவுண்ட். ரொம்ப வேகமாக கத்துறது ஷிர்லி அப்படின்னு சொன்னால். ஹெர்ரிங்னா ஒரு சில்வர் ஃபிஷ், ஒரு லார்ஜ் குரூப்ஸாக வந்து ஸ்விம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஃபிஷ், சில்வர் ஃபிஷ். டிவோர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பசியில் இருக்கும்போது எல்லாத்தையும் ரொம்ப அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒன்றுமே இல்லாத ஆக்கிடுறது, அதுதான் வந்து டிவோர். கேக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிரிக்கிறதுன்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசரியில் ப்ரோக்கன் நாய்ஸ் ஆர் க்ரை ஆஃப் ஹென், கூஸ் ஆர் சீகல். இதெல்லாம் வந்து ஹென், கூஸ் அண்ட் சீகல் இதெல்லாம் வந்து அதோட நாய்ஸ் ஆர் க்ரையை வந்து கேக்கல் சொல்கிறாங்க. மேக்கரல் அப்படின்றது ஒரு ஃபிஷ்ஷு, அது வந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபிஷ்ஷு. அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சியூ ஆர் பைட், கடிக்கிறது. ட்ராட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட் பேஸ் வித் ஷார்ட் ஸ்டெப்ஸ். பர்சிபைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஸ்டீப் சைட் ஆஃப் கிளிஃப் ஆர் மவுண்டெயின். இப்போ வந்து செங்குத்தான ஒரு பிளேஸ் மவுண்டெயினில், அதுதான் வந்து பர்சிபைஸ்ன்னு சொல்கிறாங்க. வெட் அப்படின்னா டு ஷார்பன். ப்ரீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஃபெதர்ஸ் வித் பீக். இந்த குருவிங்கெல்லாம் வந்துட்டு அதோட ஃபெதர்ஸை வந்து பீக் வச்சுட்டு க்ளீன் பண்ணும் இல்லையா, அது ப்ரீனிங். பிளைன்டிவ்லினா சேட்லி ஒரு காலிங்னா சேட் வே, ரொம்ப சோகமாக கூப்பிட்றது யாரையாது, அந்த மாதிரி பிளைன்டிவ்லி. ஸ்வூப்னா டு மூவ் வெரி குயிக்லி அண்ட் ஈஸிலி த்ரூ ஏர், ரொம்ப வேகமாக ஒரு காற்றுல பறந்து போகிறது, அது பேர் தான் ஸ்வூப். பிகானிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் எ கெஷர் வித் த ஹேண்ட் ஆர் ஹெட் டு என்கரேஜ் சம் ஒன் டு அப்ரோச் ஆர் ஃபாலோ. நம்ம சைகையாலே சில பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் பிகானிங் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து சாப்டருக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க. ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யங் சீகலுக்கு அப்பா அம்மா, அவங்களுக்கு வந்து இந்த யங் சீகலுக்கு வந்து 2 பிரதர் அப்புறம் ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. இதுதான் இவங்களோட ஃபேமிலி. இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் லெட்ஜ்னால் நம்ம பார்த்தோம், அந்த என்ன சொல்கிறது, அந்த மவுண்டெயினில் இருக்க ஒரு அவுட்வர்ட் ப்ரொஜெக்ஷன் ஷெல்ஃப் மாதிரி ஒரு பிளேஸ் லெட்ஜ். அங்கே வந்து இது அலோன் தனியாக உட்காந்துருக்கு. ஹிஸ் 2 பிரதர் அண்ட் ஹிஸ் சிஸ்டர் ஹேட் ஆல்ரெடி ஃப்ளோன் அவே த டே பிஃபோர். இதோட 2 பிரதர் அண்டு ஒரு சிஸ்டரும் முன்னாடி நாளே அங்கேருந்து பறந்து போயிட்டாங்க. ஹீ ஹேட் பீன் அஃப்ரைட் டு ஃப்ளை வித் தம். இதுக்கு ரொம்ப பயம் அவங்க கூட பறந்து போகிறதுக்கு. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to bring off the ledge and attempted to flap his wing, he became afraid. சரி நம்ம பறந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து பார்க்குது, அதோட விங்ஸை வந்து ஃப்ளாப் பண்ணி பார்க்குது. ஆனாலும் அப்போ வந்து அதுக்கு வந்து ரொம்ப பயம் வருது. The great expanse of sea stretched down beneath. அதுக்கு கீழே குனிஞ்சு பார்த்தா ரொம்ப பெரிய ஸ்ட்ரெச்சுக்கு வந்து ஒரு சீ போகுது. அதை பார்த்ததுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அண்ட் இட் வாஸ் சச் அ லாங் வே டவுன், மைல்ஸ் டவுன். ரொம்ப தூரத்தில் மேலே உட்காந்துருக்காது, அவ்வளோ கீழே வந்து சீ இருக்குது, அவ்வளோ பெரிய மவுண்டெயின் மேலே உட்காந்துருக்கு. He felt certain that his wing would never support him, so he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at the night. இது என்ன நினைக்குது, நம்ம பறந்து போனால் நம்மளோட விங்ஸ் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது, நம்ம கீழே விழுந்து செத்து போயிடுவோம் அப்படின்னு நினச்சி திரும்பவும் அது எங்கே இருந்துச்சோ அந்த இடத்துக்கே போய் உட்காந்துக்குது. அதுக்கப்புறம் அது ஒரு லிட்டில் ஹோல், ஒரு சின்ன ஓட்டை இருக்குது அந்த லெட்ஜில் வந்து, அந்த இடத்துல தான் அது டெய்லி நைட்டு தூங்கும், அந்த இடத்துக்கு போயிட்டு உட்காந்துக்குது.
Even when each of his brother and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink and flapped their wings and flew away, he failed to muster up and courage to take that plunge which appeared to him so desperate. இவங்களோட இந்த யங் சீகளோட பிரதருக்கும் சிஸ்டருக்குமே இவங்கள விட சின்னவங்க தானே அந்த சிஸ்டர்லாம், லிட்டில் சிஸ்டருக்குலாம். அந்த லிட்டில் சிஸ்டருக்கு வந்து இவங்கள விட சின்ன ஒரு விங்ஸ் தான் இருக்கும். அவங்களே பறந்து போயிட்டாங்க, நம்மளால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் ஒரு டெஸ்பரேட்டாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர் ஹேட் கம் அரவுண்ட் காலிங் ஹிம் ஷ்ருலி. ஷ்ருலினா நம்ம பார்த்தோம் ரொம்ப லவுட் வாய்ஸில் கத்துறது, வா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க, அப்புறம் கத்துறாங்க, பயம்படுத்துகிறாங்க. இங்கே இருந்தீங்கன்னா scolding him, threatening him to let him starve on his ledge unless he flew away. நீ அங்கேருந்து எப்போ வரியோ அது வரையும் உனக்கு அங்கே சாப்பாடே கிடைக்காது, பசியிலே கடந்து செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க, பயம்படுத்துகிறாங்க. பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் ஹி குட் நாட் மூவ். இதுக்கு பயம் இதோட லைஃப் மேலே, அதனால் இது வந்து செத்து போயிடுவோமோன்ட்டு இது அங்கேருந்து நகரவே இல்லை. தட் வாஸ் 24 hours ago. சின்ஸ் தென் நோபடி ஹேட் கம் நியர் ஹிம். ஒன் டே ஃபுல்லாக இது பக்கத்தில் யாருமே வரலை. த டே பிஃபோர் ஆல் த டே லாங் he had watched his parents flying about with his brothers and sister, perfecting them in art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. இவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட தம்பி தங்கச்சிங்களுக்கு எப்படி பறக்கணும், பர்ஃபெக்டாக எப்படி பறக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் போய் நீந்தி எப்படி ஃபிஷ்ஷை கேப்ச் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. He had in fact seen his older brother catch his first herring and devour it, standing on a rock while his parents circled around raising a proud cackle. இப்போ வந்து அது பார்க்குது, அதோட ஃபஸ்ட்டு ஓல்டர் பிரதர் வந்துட்டு ஒரு ஃபிஷ்ஷை கேப்சர் பண்ணிடுறாங்க. என்ன ஃபிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா ஹெர்ரிங் ஃபிஷ்னால் நம்ம என்ன பார்த்தோம், சில்வர் ஃபிஷ்ஷு, குரூப்பாக ஸ்விம் பண்ணிகிட்ருக்க ஒரு ஃபிஷ் வகையான ஒரு ஃபிஷ். அந்த ஃபிஷ் பேர் வந்து ஹெர்ரிங். அதை வந்து பிடிச்சி சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருச்சு. அதை பார்த்து அவங்களோட பேரண்ட்ஸ், அந்த சிஸ்டர் கூட இருந்த இன்னொரு பிரதர் எல்லாருமே ரவுண்டாக நின்று அதை வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணி அதை வந்து கத்துறாங்க. குருவிங்கெல்லாம் கத்துலையா அந்த மாதிரி. அண்ட் ஆல் த மார்னிங் த ஹோல் ஃபேமிலி ஹேட் வாக்ட் அபவுட் ஆன் த பிக் பிளேட்டிவ் மிட்வே டவுன் த ஆப்போசிட் கிளிஃப் லாஃபிங் அட் ஹிஸ் கவடைஸ். கவடைஸ்னால் கோழைத்தனமான. அங்கே இருந்துட்டு அன்றைக்கி மார்னிங் ஃபுல்லாக அந்த ஹோல் ஃபேமிலியும் இதை பார்த்துட்டு அங்கேயும் எங்கேயும் நடந்துட்டு ஜாலியாக இருக்காங்க. ஆப்போசிட் கிளிஃப் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் அந்த லெட்ஜு. இந்த லெட்ஜு மேலே இந்த யங் சீகள் தனியாக உட்காந்துருக்கு. இவ்வளோ பெரிய கீழே வந்து எவ்வளோ ஹைட்டில் உட்காந்துருக்கு. ஆப்போசிட் கிளிஃப்னா இந்த பிளேட்டிவ் ஒரு சம பகுதி, அந்த இடத்துல வந்து அவங்க ஃபேமிலியெலாம் இருக்கிறாங்க. இதோட கோழைத்தனத்தை பார்த்தா அவங்க எல்லாருமே வந்து சிரிச்சிட்ருக்காங்க. The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. ஓகே, இப்போ வந்து இந்த சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு உதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு ரொம்ப he felt that heat because he had not eaten since the previous nightfall. இது வந்து ரொம்ப ஹீட்டாக இப்போ உணருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட ரொம்ப ஹீட்டாக உணருது. ஏன்னா சாப்பிடல, இது ரொம்ப பசியில் இருக்கிறதுனால ரொம்ப சூரியன் வெயிலாக இருக்கிற மாதிரி இது ஃபீல் பண்ணுது. தென் he had found a dried piece of mackerel's tail. இப்போ வந்து இது ஒரு மேக்ரல் ஃபிஷ்ஷோட டெய்லை பார்க்குது அட் த ஃபேர் எண்ட் ஆஃப் ஹிஸ் லெட்ஜ். நவ் தேர் வாஸ் நாட் அ சிங்கிள் ஸ்க்ராப் ஆஃப் ஃபுட் லெஃப்ட். அதுக்கப்புறம் ஒரு ஃபுட்டு கூட கிடைக்கல. ஹீ ஹேட் சர்ச்டு எவ்ரி இன்ச் ரோட்டிங் அமாங் த ரஃப் டர்ட் கேக்டு ஸ்ட்ரா நெஸ்ட் வேர் ஹீ அண்ட் ஹிஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஹேட் பீன் ஹேட்ச்டு. இது இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சிஸ்டர் இது எல்லாம் ஹேட்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பொறிச்சிருப்பாங்க இல்லையா ஒரு முட்டையிலேருந்து, அந்த இடத்துக்குலாம் கூட போய் பார்க்குது ஏதாவது சாப்பாடு இருக்கா அப்படின்ட்டு. ஹீ ஈவன் நாட் அட் த ட்ரைடு பீசஸ் ஆஃப் எக்ஷெல். நாடுனா கடிக்கிறது. இந்த ஒரு எக்ஷெல்லேருந்து இது வெளில வந்திருக்கும் இல்லையா, இது இவங்க பிரதர் சிஸ்டர்லாம் அந்த எக்ஷெல்லில் போய் கூட கடிச்சு பார்க்குது ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது என்ன மாதிரி அது ஃபீல் பண்ணுதுன்னா, தன்னைத்தானே அது சாப்பிட்டுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுது. இட் வாஸ் லைக் ஈட்டிங் எ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். ஹீ தென் ட்ராட்டட் பேக் அண்ட் ஃபோர்த் ஃப்ரம் one end of the ledge to other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. இப்போ இது என்ன பண்ணுதுன்னா, அந்த லெட்ஜிலேருந்து முன்னாடி பின்னாடி இப்படி நடந்து பார்க்குது, எப்படியாவது நம்ம இங்கேருந்து போயிடணும் அப்பா அம்மா கிட்ட. அதுவும் மட்டும் இல்லாமல் பறக்காமல் நடந்தே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்குது. பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் ஹிம் ledge ended in a sheer fall of precipice. ப்ரெசிபைஸ்னால் என்ன பார்த்தோம், ஸ்டீப் சைடு, ரொம்ப ஒரு செங்குத்தான பகுதி மவுண்டெயினில். அது பார்த்தோம். ரெண்டு சைடுமே இதுக்கு வந்து ஒரு செங்குத்தான பகுதி தான் இருந்திருக்கு பாருங்கள். இந்த சைடு ரெண்டுமே வந்து செங்குத்தான பகுதி தான் இருக்குது. இது ஒரு லெட்ஜில் தான் உட்காந்துருக்கு. And between him his parents there was a deep white crock.
இதுக்கும் இவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் நடுவில் ரொம்ப பெரிய ஒரு கிராக் இருக்க மாதிரி இது ஃபீல் பண்ணுது. ஷுவர்லி ஹீ குட் ரீச் தம் வித்தவுட் ஃப்ளையிங் இஃப் ஹீ குட் ஒன்லி மூவ் நார்த்வர்ட்ஸ் அலாங் த கிளிஃப் ஃபேஸ். நார்த்வர்ட்ஸ் மூவ் பண்ணால் நம்ம நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. பட் தென் ஆன் வாட் குட் ஹீ வாக்? தெர் வாஸ் நோ லெட்ஜ் அண்ட் ஹீ வாஸ் நாட் ஃப்ளை. அங்கே வந்து லெட்ஜே இல்லை, அங்கே தான் முடிஞ்சிருது இல்லையா ஸ்டீப் சைடு. ஸோ அங்கே லெட்ஜ் இல்லை, அதனால் அது நடக்க முடியல. அண்ட் அபோவ் ஹிம் ஹி குட் சி நத்திங். மேலே பார்த்தா மேலேயும் ஒன்றும் இல்லை, என்ன இருக்கும், ஸ்கை தான் இருக்கும். த precipice was sheer and then top of it was perhaps farther away than the sea beneath him. He stepped slowly out of the brink of the ledge and standing on one leg with the other leg hidden under his wings. இப்போ அது என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து பார்க்குது. அதெல்லாம் முடியல, சாப்பிடாம வெயிலே நிற்கிது இல்லையா, அதனால் அதுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி அந்த மாதிரி பண்ணுது. அப்போ என்ன பண்ணுதுன்னா ஒரு லெக்கு வந்து இன்னொரு லெக்குக்குள்ளே வச்சுட்டு ஒரு மாதிரி நிற்க முடியாத நிற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. He closed one eye, then other and pretended to be falling asleep. ஒரு ஐயை க்ளோஸ் பண்ணுது, அடுத்து இன்னொரு ஐயை க்ளோஸ் பண்ணுது, அந்த தூங்குற மாதிரி நடிக்குது. ஸ்டில் they took no notice of him. அப்போவும் அவங்க பேரண்ட்ஸ், அவங்க சிஸ்டர் பிரதர்லாம் அவங்கள நோட்டீஸ் பண்ணவே இல்லை. He saw his two brother and his sister lying on the plateau dozing with their heads sunk into their necks. His father was preening the feathers on his white back. Only his mother was looking at him. இப்போது இவங்களோட பிரதர் சிஸ்டர் எல்லாமே அந்த பிளேட்டிவில் அங்கேயும் ஜாலியாக நடந்துட்டு விளையாண்டிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா குருவி அதோட ஒயிட் பேக் ஃபெதர்ஸை வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. ப்ரீனிங்னா க்ளீனிங் வித் நெக், இந்த பீக் சொல்லுவாங்க இல்லையா, பீக் அழகு, குருவியோட அழகு, அதை வச்சு அது க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. இதோட அம்மா குருவி மட்டும்தான் இதை பார்த்துட்ருக்கு. She was standing on a little high hump on the plateau, her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet and then scraped each side of her beak on the rock. இப்போ அந்த அம்மா குருவி ஒரு ஃபிஷ்ஷை காலுக்கடியில் வச்சுட்டு அதோட மூக்கை வந்து இப்படி குருவிங்கெல்லாம் பண்ணும் இல்லையா, க்ளீன் பண்ணும் இல்லையா, இப்போ நம்ம காக்கெல்லாம் பார்த்துருக்கோம், க்ளீன் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி வந்து மூக்கை வந்து ஒரு மவுண்டெயினோட இதில் வந்து க்ளீன் பண்ணிட்டு. இந்த சைட் ஆஃப் த ஃபுட் மேடண்ட் ஹிம். அந்த ஃபுட்டை பார்த்தோன்னே இதுக்கு வந்து ஒரு மேட் ஆகிடுச்சு. How he loved to tear food that way, scraping his beak now again to wet it. Okay. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. இப்போ வந்து இது பொறுமையாக கத்துது ஒரு நாய்ஸ். அவங்க அம்மா கூடயும் இது சேர்ந்து கத்துறாங்க. சரின்ட்டு அவங்க அம்மா பார்க்குறாங்க, கத்திட்டு ga, he cried, begging her to bring him over some food. Galo, ha, she screamed back mockingly. அவங்க இது வந்து ga அந்த மாதிரி கத்துது. அவங்க அம்மாவும் அந்த மாதிரி ஒரு மாதிரி குருவிங்கெல்லாம் கத்தும் இல்லையா, காலோ அந்த மாதிரி கத்துறாங்க. பட் he kept calling plaintively. ஓகேவா, plaintivelyனா எப்படி சொல்கிறது, ஷார்ப்பாக ரொம்ப லவுடாக கத்துது. And after a minute or so he uttered a joyful scream. His mother had picked up a fish and was flying across to him with it. இப்போ வந்து அதுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா குருவி வந்துட்டு ஒரு ஃபிஷ்ஷை இதுக்கு பக்கமாக தூக்கிட்டு வராங்க. He leaned out eagerly, trapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. இப்போ இது என்ன பண்ணுதுன்னா, அவங்க அம்மா பக்கத்தில் வந்தோடனே இந்த ஃபிஷ்ஷை பிடிச்சி சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சி போகுது கொஞ்சம் கொஞ்சமாக. But when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. கிட்டக்க வந்துட்டாங்க அவங்க அம்மா, ஆல்மோஸ்ட் ரீச்சில் இருக்கிறாங்க. பட் he waited a moment in surprise, wondering why she did not come nearer. ஏன் அவங்க இவ்வளோ கிட்டக்க வந்துட்டு நம்ம பக்கத்தில் வந்து நமக்கு அந்த ஃபிஷ்ஷை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு வண்டரிங்காக பார்க்குது. And then maddened by hunger, he dived at the fish. ரொம்பவே பசி மயக்கத்தில் இருக்குது. ஸோ வந்து இது என்ன பண்ணிடுச்சு, அந்த ஃபிஷ்ஷை போய் டைவ் அடித்து போயிடுச்சு. வித் அ லவுட் ஸ்க்ரீம் he fell outwards and downwards into the space. His mother had swooped upwards as he paused beneath her. He heard the swish of her wings. Then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers, then under his stomach against his wing. He could feel the tip of his wing cutting through the air. ஒரு வழியாக இது பறந்துருச்சு. He was not falling headlong now. இது வந்து கீழெல்லாம் விழ கிடையாது. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. இப்போ அதுக்கு பயம் போயிடுச்சு. He just felt a bit dizzy. கொஞ்சம் சாப்பிடாமல் இருந்தனால மயக்கமாக இருக்குது அதுக்கு, அவ்வளோதான். Then he flapped his wings once and he soared upwards.
கொஞ்சம் அப்படியே கீழே போயிடுச்சு ஒரு மாதிரி மயக்கத்தில். திரும்பவும் விங்ஸை வந்து சிறகை பறக்கடிச்சு திரும்பவும் மேலே பறக்குது. ஹி அட்டட் அ ஜாயஸ் ஸ்க்ரீம் அண்ட் ஃப்ளாப்டு தெம் அகைன். இப்போ அதுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அது பயந்துட்டு இருந்துச்சு, எங்கே நம்ம பறந்த கீழே விழுந்து செத்து போயிடுவோமோன்னு சொல்லிட்டு. இப்போ அது பறந்துடுச்சு இல்லையா சாகாமல், அதனால் இதுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் கத்துது. ஹி சோட் ஹையர், ரொம்ப சத்தமாக கத்துது. ஹி ரைஸ்ட் ஹிஸ் பிரெஸ்ட் அண்ட் பேங்க்டு அகைன்ட் த விண்ட். திரும்பவும் அதே மாதிரி கா கா கான்னு கத்துது. காலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா குருவியும் கத்துறாங்க. His mother swooped past him, her wings making a loud noise. He answered her with another scream. திரும்ப அவங்க அம்மா பக்கத்தில் வந்து அவங்களோட விங்ஸோட சவுண்ட் இதுக்கு கேட்குது. திரும்ப அவங்க அம்மா குருவி வந்து இதுக்கு சத்தமாக கத்துறாங்க. தென் ஹிஸ் ஃபாதர் ஃப்ளூ ஓவர் ஹிம் ஸ்க்ரீமிங். அவங்க அப்பாவும் பக்கத்தில் வந்து கத்துறாரு பறந்துட்டே வந்து. தென் ஹி saw his two brother and sister flying around him, soaring and diving. இப்போ வந்து எல்லாமே ஹோல் ஃபேமிலி இது பக்கத்தில் வந்து ஃப்ளை பண்ணிட்டு கத்துறாங்க, ஜாலியாக இருக்காங்க, டைவ் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க இந்த தண்ணிக்குள்ளே. Then he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soar, shrieking shrilly. இப்போது டோட்டலாக அது கம்ப்ளீட்டாக மறந்துடுச்சு. அதுக்கு வந்து பறக்கவே முடியாது, பயமாக இருந்தது அப்படின்றதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து மறந்துட்டு ஜாலியாக அது இப்போ டைவ் பண்ணிகிட்ருக்கு அந்த சத்தமாக கத்திட்டு. He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. He saw a vast green sea beneath him. இதுக்கு beneath இது வந்து இப்போ ஒரு க்ரீன் கலர் சீயை வந்து இது பார்க்குது. வித் லிட்டில் ரிட்ஜஸ் மூவிங் ஓவர் இட். ஹீ டர்ன்ட் ஹிஸ் பிக் சைட்வேஸ் அண்ட் க்ரௌட் அம்யூஸ்லி. ஹிஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஹேட் லேண்டட் ஆன் திஸ் க்ரீன் ஃப்ளோர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். இப்போ வந்து தே வேர் பெக்கானிங் டு ஹிம், காலிங் ஷிர்லி. ரொம்ப இதுக்கு எதோ ஆயிடுச்சு, அப்போ கீழே விழுந்துருச்சு மயக்கம் போட்டு. அப்போ வந்து இது பக்கத்தில் எல்லாம் வந்துட்டாங்க, வந்துட்டு கத்துறாங்க, எழுந்துரு இந்த மாதிரி சொல்லிட்டு. ஹி ட்ராப்ட் ஹிஸ் லெக் டு ஸ்டாண்ட் ஆன் த கிரீன் சி. ஹிஸ் லெக் சாங்க் இன் டு இட். இப்போ வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. ஹி ஸ்க்ரீம்டு வித் ஃப்ரைட் அண்ட் அட்டம்ப்டட் டு ரைஸ் அகைன், ஃப்ளாப்பிங் ஹிஸ் விங்ஸ். பயத்தில் கத்துது, திரும்பவும் எழுந்திருக்கலாம்னு நினைக்கிது, ஆனால் அதெல்லாம் முடியல. பட் ஹி வாஸ் ட்ரைட் அண்ட் வீக் வித் ஹங்கர் அண்ட் ஹி குட் நாட் ரைஸ், எக்ஸாஸ்டட் பை த ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸசைஸ். ரொம்ப பசியில் இருந்தனால அதில் எந்திரிக்க முடியல. ஹிஸ் ஃபீட் சாங்க் இன் டு த க்ரீன் சி அண்ட் தென் ஹிஸ் பெல்லி டச்ட் இட் அண்ட் ஹி சாங்க் நோ ஃபார்தர். தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹி வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் இட், மிதந்துட்டுருக்கு. அண்ட் அரவுண்ட் ஹிம் ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங், ப்ரைஸிங் ஹிம் அண்ட் தேர் பீக்ஸ் வேர் ஆஃபரிங் ஹிம் ஸ்க்ராப்ஸ் ஆஃப் டாக் ஃபிஷ். இப்போ வந்து அதுக்கு பசியில் இருக்கு இல்லையா, அதனால் வந்து அவங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாம் கத்தி சந்தோஷமாக அதை பாராட்டி டாக் ஃபிஷ்ஷை வந்து அதுக்கு கொடுக்குறாங்க. ஹீ ஹேட் மேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இப்போ அது வந்து பறந்துடுச்சு. இதுதான் நம்மளோட ஸ்டோரி. ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் லைம் ஆஃப் ஃப்ளாஹர்ட்டி எழுதுனது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஏதோ வீடியோ உங்களுக்கு போடணுன்னா அது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.